வணக்கம். அமைச்சர் எங்கே? பக்தர்கள் குமுறல். தமிழகத்தில் முக்கிய கோவில்களில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் பிரதிஷ்டப்பட்ட தலமாகும். இத்தலத்தில் பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்வதற்கும் கடலில் நீராடி தங்களோடு குறைகளை நிவர்த்தி செய்து முருகனின் அருளை பெறுவதற்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி தினத்தன்று இரவில் தங்கி செல்வது வழக்கம். அதுபோன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றன. இது அனைவரும் அறிந்ததே. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று சுவாமி தரிசனம் காண வந்துள்ளனர். ஆனால் அறநிலைத்துறையினால் பக்தர்களுக்கு சரியான கழிப்பிட வசதி, பக்தர்கள் குளிப்பதற்கு சரியான முறையில் எந்த விதமான வசதியும் செய்யப்படாமல் உள்ளது. இதனால் பக்தர்கள் பெரும் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். இதில் சமூக ஆர்வலர்களும் பக்தர்களும் அறநிலைத்துறை செயல்படுகிறதா, அமைச்சர் செயல்படுகிறாரா என்ற எண்ணம் அவர்களுக்கு கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த துறை அமைச்சர் எங்கே? இந்த துறை அமைச்சர் இருக்கிறாரா இல்லையா என்ற கோணத்தில் பக்தர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்கின்றார்கள். இதனால் அமைச்சரின் நேர்கட்டுப்பாட்டில் இவ்வாலயம் இயங்கினால் பக்தர்களுக்கு முறையான வசதிகள் செய்யப்பட்டு வரும் என்றும், கோவில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். அதேபோல் தற்காலிக கழிப்பிட வசதி, குளியலறை மற்றும் குடிநீர் வசதி போன்றவற்றை அறநிலையத்துறை செய்து கொடுக்காமல் உள்ளது. பக்தர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு மன வேதனையோடு செல்கின்றார்கள். அறநிலையத்துறை அதிகாரிகள் அலட்சியம்தான் இது என்று அனைவரும் பேசிக் கொள்கின்றார்கள். மேலும் இக்கோவிலில் 2000 முதல் 3000 வரை பணம் கொடுத்தால்தான் திருமுருகன் ஆன திருச்செந்தூர் முருகனை உடனே காண முடியும் என்று ஏழை எளிய பக்தர்கள் காண வேண்டுமென்றால் வெகு நேரம் காத்திருந்துதான் காண முடியும், இறைவனை காண முடியும் என்று இதற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? அறநிலையத்துறை அதிகாரிகள் டம்மியாகவும் கோவிலில் அர்ச்சகரின் கட்டுப்பாட்டில்தான் இந்த ஆலயமே இயங்குவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குறை கூறுகின்றார்கள். சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நடவடிக்கை எடுத்து பக்தர்களின் குறைகளை தீர்ப்பார்கள் என சமூக ஆர்வலர்களின் பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது.